இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் துபாயில் இந்திய தமிழர்கள் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை 2024-2025 பொது நிறுவனங்கள் குழு காஞ்சிபுரம் மாவட்டம் ஆய்வில் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் வல்லம் வடகால் சிப்காட் மெகா தொழிற்சாலை பணியாளர்கள் குடியிருப்பு வளாகத்தை பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் வட்டம் ஒரகடம் மருத்துவ சாதனங்கள் தொழிற்பூங்கா அமைக்கும் பணிகளை பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் மேற்கு மாவட்ட பகுதிகளில் மாநில துணை பொதுச் செயலாளர் சக்தி கோச் நடராஜன் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர் கார்த்திக் மற்றும் நிர்வாகிகளுடன் பல்வேறு பகுதிகளில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தீரன் தொழிற்சங்க பேரவையில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் கூட்டம் ஈரோடு KMDK மாநில தலைமையகத்தில் மாநில செயலாளர் கொங்கு கோமகன் தலைமையில் நடைபெற்றது. செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைப்பு. ரோபோக்களை நாள் முழுவதும் கண்காணித்து அதற்கு பயிற்சி அளிக்கும் டேட்டா கலெக்ஷன் ஆபரேட்டர் பணிக்கு 1 மணி நேரத்திற்கு ₹4000 நாள் ஒன்றுக்கு ₹28,000 ஊதியம் வழங்கப்படும் என டெஸ்லா நிறுவனம் அறிவிப்பு. 7 மணி நேரம் ரோபோக்களுடன் செலவிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்த தரவுகளை சேகரிக்க வேண்டும். இதற்கென வடிவமைக்கப்பட்டுள்ள உடை மற்றும் VR உபகரணங்களை அணிய வேண்டும். உயரம் 5.7 இருந்து 5.11 இருக்க வேண்டும். கூடுதல் விவரங்களை டெஸ்லா பக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் 4.9 ரிக்டர் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் வட்டம் ஒரகடம் மருத்துவ சாதனங்கள் தொழிற்பூங்கா அமைக்கும் பணிகளை பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.